என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா டிவிஎஸ்ல புதுசா லான்ச் ஆகிற ஆர்டிஆர் 160 4V யூஎஸ்டி மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாடல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அலாய் வித் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் ஓடய வந்துருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஏபிஎஸ் ஓட வந்துருது. இன்னொன்னு சஸ்பென்ஷன் பத்தி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அந்த யூஎஸ்டியோட உங்களுக்கு யூஸ் என்னன்னா ரைடிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஒரு மேடு படத்துல போறீங்கன்னா வண்டி போறதே தெரியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். இன்னும் ஹெட்லைட் பத்தி பார்த்தோன்னா ஹெட்லைட் வந்து எல்இடியில கொடுத்துருக்காங்க. இது போக இண்டிகேட்டர் ஹாலஜன்ல வந்துருது. இது போக மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய உங்களுக்கு ஃபியூச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. என்ன விதமான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இதுலயே உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கு. மெயினா இந்த ப்ளூடூத்தோட யூஸ் என்னன்னா நீங்க டிவிஎஸ் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது மூலமா மொபைலுக்கு வர கால் நீங்க இதுலயே மெசேஜா பாத்துக்கிடலாம். கால், மெசேஜ், மேப் 3 ஃபீச்சர்ஸ் நீங்க இதுல பாத்துக்கிடலாம். இது போக கீர் இண்டிகேட்டர் இருக்கு. வண்டி நீங்க ரன்னிங்ல எத்தனை கீர்ல கிடைக்க எல்லாமே நீங்க இதே பாத்துக்கிடலாம். அப்போ ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ்ல கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கும். இது போக லிவர் அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கை தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப் வரைக்கும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது போக மெயினா இதுல ரைடிங் மோட்ஸ் இருக்கு. 3 விதமான ரைடிங் மோட்ஸ் இருக்கு. அர்பன், ரெயின், ஸ்போர்ட்ஸ்னு ஒவ்வொரு மோடு தகுந்த மாதிரி வண்டியோட இன்ஜினோட பவர் மாறும். இன்ஜின் வந்து 160 சிசி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்துருது. இந்த இன்ஜினோட அதிகபட்ச பவர் வந்து 17.55 PS at 9250 RPM. அதிகபட்ச டார்க் வந்து 14.73 Nm at 7500 RPM கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கூலிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆயில் கூல் வித் RAM ஏர் அசிஸ்டோட கொடுத்துருக்காங்க. இது போக கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு டேங்க் படி பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து உங்களுக்கு 12 லிட்டர் கெப்பாசிட்டி வருது. கம்பெனி 12 லிட்டர் கெப்பாசிட்டி வருது. இது போக கியர் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா 5 கியர் கொடுத்துருக்காங்க. இது போக கம்பெனி சொல்ற மைலேஜ் வந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ணலாம். இதுல இது போக சீட் பார்த்தீங்கன்னா இதுல சிங்கிள் சீட்டா கொடுத்துருக்காங்க. டபுள் கலர்ல இருக்கு. உங்களுக்கு பார்க்க நல்ல லுக் அட்ராக்டிவா இருக்கும். இதுபோக சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்க லாங் ரைட்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. பைக் வந்து உங்களுக்கு டெய்லி கம்யூட்டிங்கும் சரி, சிட்டி யூசேஜும் சரி, லாங் ரைடிங் சரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸா இருக்கும். தேங்க்யூ.